சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் என்று பல மன்னர்களால் வழிபடப்பட்ட சிவன் கோயில். இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பழங்கால சிவன் கோயில். சகல நோய்களும் தோஷங்களும் தீர்க்கும் வரலாறு சிறப்புமிக்க சிவன் கோயில். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் தென்னேரியில் அமைந்திருக்கும் ஆபசகாயர் சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே அமைந்து உள்ளது, எப்படி செல்லலாம் என்று முதலில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது போல் அறியாத ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக தொன்மையும் வரலாறு சிறப்புகள் மிக்க தென்னேரி என்ற கிராமம் அமைந்துள்ளது. இங்குள்ள பெரிய ஏரியின் பெயர் தென்னேரி. அதே பெயரில் இந்த ஊர் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் தாம்பரம் செல்லும் வழியில் வாலஜாபாத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் தென்னேரி கிராமம் அமைந்துள்ளது. பெங்களூர் நெடுஞ்சாலையில் சுங்குவா சத்திரத்திலிருந்து இடது பக்கம் திரும்பி சென்றால் 10 கிலோமீட்டர் தூரத்தில் தென்னேரி கிராமம் அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் கோயிலோட சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இங்கு காணப்படும் கல்வெட்டுகள் படி ஆபசகாயேஸ்வரர் திருக்கோயிலானது தென்னேரி என்ற இடத்தில் 1ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டுள்ளது. இந்த இடத்தை ஆண்டு வந்த ஒரு மன்னனுக்கு தீராத நோயால் வாடிய பொழுது அவரை காப்பாற்ற இறைவன் வந்ததாக நம்பப்படுகிறது. எனவே இங்கு அவரது பெயர் ஆபசகாயேஸ்வரர் என்று, அதாவது மீட்பதற்கு வந்தவர் என்று பெயர் வந்துள்ளது. இந்த கோயிலானது இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒரு பெரிய மற்றும் அழகான வெளிப்புற முற்று கோயிலுக்குள் செல்கிறது. இந்த கோயில் ஒரு பிரகாரத்தை கொண்டுள்ளது. கருவறையின் வெளிப்புற சுவர்களில் நிறைய கல்வெட்டுகளை காணலாம். முன்புறத்தில் சில மினியேச்சர் சிற்பங்கள் உள்ளன. சிலைகள் அனைத்தும் அற்புதமான கலைப்படைப்புக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. 2015ஆம் ஆண்டு இக்கோயிலுக்கு குடமுழக்கம் நடத்தப்பட்டுள்ளது. ஆலயத்திற்கு நுழையும் முன்பு பலிபீடமும் நந்தி மண்டபமும் அமைந்துள்ளன. கிழக்கு நோக்கிய வாயிலின் உள்ளே மகா மண்டபம், அர்த்த மண்டபம் மற்றும் கருவறை அமைந்துள்ளன. இங்குள்ள மூலவர் சன்னதி கருவறையில் பெரிய வட்ட வடிவ ஆவடையாருடன் சுவாமி அருள்மிகு ஆபசகாயேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். சுவாமி ஆபசகாயேஸ்வரர் மீது அஷ்டகந்தம் சாற்றிய ரக்ஸை வைத்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். ரக்ஸையை அணிந்து கொள்வதால் திருமண யோகமும் பல நோய்களும் தீர்வதாக ஐதீகம் உள்ளது. சுவாமிக்கு பிரதோஷம் அன்று வடைமாலை சாற்றப்பட்டு பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை உண்பவர்களுக்கு நோய்கள் தீர்வதாக கூறுகின்றனர். அபிஷேக விபூதி பெற்றுக்கொண்டு அதை நீரில் இட்டு உட்கொண்டு வந்தால் பல விதமான நோய்கள் தீரும் என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள அம்மனின் பெயர் ஸ்ரீ ஆனந்தவல்லி. சாந்த சொரூபியாக தெற்கு நோக்கி வீற்றிருந்து அருள் புரிகிறார். ஆலயத்தின் திருச்சுற்றில் தெற்கு நோக்கி நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, மேற்கு நோக்கி மகாவிஷ்ணு, வடக்கு நோக்கி பிரம்மா மற்றும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையும் காணலாம். திருக்கோயிலின் வெளியே கிழக்கு நோக்கி கன்னி மூல கணபதியும் வாயு மூலையில் ஸ்ரீ வள்ளி தேவ சமேத சுப்பிரமணிய சுவாமியும் வீட்டிலிருந்து திருவருள் புரிகிறார்கள். மகாவிஷ்ணுக்கு எதிரில் ஆஞ்சநேயர் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார். சண்டிகேஸ்வரர் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். தென்முக சுவற்றில் ராஜா ராணி அவர்களது மகன் சிவலிங்கத்தை வணங்குவது போன்ற ஒரு அற்புத வடிவமைப்பு உள்ளது. அதில் இருப்பது மன்னரும் சிவபக்தருமான கண்டராதித்த சோழர் என்றும், அருகில் நிற்பவர் சோழ அரசி செம்பியன் மாதேவியார் என்றும், சிறுவன் போன்ற உருவத்தில் இருப்பது உத்தம சோழனாக இருக்கலாம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். இவ்விடத்தை முற்காலத்தில் உத்தம சோழ சதுர்வேதி மங்கலம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. வீரராஜேந்திரன் தொடங்கி 1ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் குலோத்துங்க, 3ஆம் குலோத்துங்க, 2ஆம் ராஜாதிராஜன், சுந்தர பாண்டியன் என்று கல்வெட்டின் பதிவுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன.
மற்றும் இக்கோயிலில் அம்பிகை சன்னதிக்கு அருகில் பைரவர் சன்னதியும் அமைந்துள்ளது. கோயில் வெளிப்புறம் ஒரு கிணறும் தனியாக நவகிரக சன்னதியும் காணலாம். இக்கோயிலில் வழிபட்டால் பித்ருதோஷ நிவர்த்தி ஆகும் என்றும் திருமண தடை மற்றும் குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். அகால மரணம் ஏற்படுவதையும் தவிர்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இக்கோயிலில் பிரதோஷ பூஜைகள், ஐப்பசி அன்னாபிஷேகம், மார்கழி ஆருத்ரா தரிசனம், மாசி மாத சிவராத்திரி 4 கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 3 மணி முதல் 5:30 மணி வரையும் திறந்திருக்கும். பல வரலாறு சிறப்புகள் வாய்ந்த இந்த பழமையான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் இது போல் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.